ரொம்ப வெயிலா இருக்கு, நம்ம ஊட்டி அண்ட் கொடைக்கானல் போய் ஜாலியா ஜிம்மி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஊட்டி அண்ட் கொடைக்கானல் போகும்போது நம்ம சன்னுக்கு டுவர்ட்ஸ் தானே போயிட்டு இருக்கோம். சன்னுக்கு பக்கத்துல போக போக சூடா தானே இருக்கணும். ஆனா ஏன் ஊட்டி அண்ட் கொடைக்கானல்லாம் ஜில்லுன்னு இருக்கு? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட்ஸுக்கு ஈஸி எக்ஸாம் அகாடமி சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. நம்ம ஊர்ல டெம்பரேச்சர் அப்படின்னா 100 டிகிரி 110 டிகிரி அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு பெரிய தப்பு இருக்கு. 100 டிகிரி 110 டிகிரி எவ்வளவு பிரஷர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பிசிக்ஸ்ல டெம்பரேச்சருக்கும் பிரஷருக்கும் ரொம்ப திக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர் இஃப் த வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம ஹில் ஸ்டேஷன் போக போக காத்து ரொம்ப தின்னாகிட்டே வருது. அப்ப காத்து தின்னாக ஏர் பிரஷர் ரொம்ப கம்மியாயிட்டே வரும். அந்த ஏர் பிரஷர் கம்மியாகிறதுனாலதான் நமக்கு டெம்பரேச்சரும் கம்மியாகுது. இப்ப மவுண்ட் எவரெஸ்ட் எல்லாம் பாருங்க, ஐஸ் கேப்போட இருக்கு, மைனஸ் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸ்க்கு போக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு தான் நீங்க மவுண்ட் எவரெஸ்ட் போக முடியும். ஏன்னா அந்த பிரஷர் இருக்காது. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஹில் ஸ்டேஷன் போகும்போது இந்த பிசிக்ஸ் ஃபேக்டை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.